பாடி பில்டிங் ஷோ டே அன்றைக்கி மட்டும் எவ்வளோ செலவாகும் தெரியுமா? நான் லைனாக சொல்கிறேன். அது ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் மாறும். பட் பேசிக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பேசிக்காக மேஜர் அட்டன் பண்ணுறதை நான் சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற ட்ரங்க் இருக்கு இல்லையா, ஐ மீன் ஜட்டி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து 400, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி, ஒரு மினிமம் குவாலிட்டி 400 ருபீஸ். அதுக்கப்புறம் டேன் க்ரீம் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து 600, அதுவும் ரேட் வரைக்கும் மாறும். ஒவ்வொரு டைப்புக்கும் மாறும். டோட்டலாக 1000 ருபீஸ் ஆயிடுச்சுங்களா. இந்த க்ரீம் பாடியில் அப்ளை பண்ணுறதுக்கு ரோலர் அண்டு பேபி ஆயில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஒரு 1100 ருபீஸ். என்ட்ரி ஃபீஸ் 1500. ஒவ்வொரு அசோசியேஷனும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒரு 1500 ஆவரேஜாக வச்சா கூட 2600 ஆயிடுச்சு. ஷோ டே அன்னைக்கு யூஸ் பண்ணுற கார்போஹைட்ரேட்ஸ், நான் வந்து இந்த ரைஸ் கேக்ஸ் அந்த மாதிரிலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அது கேக் கிடையாது, ரைஸ் கேக்னா கேக்குன்னு நினச்சிக்காதீங்க, மண் மாதிரி இருக்கும், தர்மாக்கோல் பொரி தான். ஸோ அதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 700 ருபீஸ் அன்னைக்கு ஆகும். 3300 ஆயிடுச்சு. அது போக லோக்கலாக இருந்தால் ட்ராவல் அலவன்ஸ் 200, டோட்டலாக 3500 ஆச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணாலே 5000. நான் சொல்கிறது லோக்கல் காம்படிஷன். பட் இதுவே நம்ம வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, வெளியே போகிறதுக்கு ட்ராவல் அலவன்ஸு, அது போக கூட யாராவது வந்தால் அவங்களுடைய ஃபுட் அலவன்ஸு அப்படின்னு மாறும்போது பெரிய அளவுக்கு அமௌண்ட் ஆகும்.